இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மேடம், அந்த பையன் கண்ணுல மண்ணு தூவிட்டு எஸ் ஆயிட்டான் மேடம். ஏய், அறிவு கெட்டவனுங்களா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன நடக்குதுன்னு தெரியாம அவனை தொலைச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அவன் என் கண் முன்னாடி நிக்கணும். போங்கடா, போய் தேடுங்க. தப்பு நடந்து போச்சு மேடம். நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள கண்டிப்பா அவனை கூட்டு வந்து நிறுத்துறேன் மேடம். டேய், இந்த பக்கம் தான் போயிருப்பான், வாங்கடா. சார் சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு 2 நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். 2 நம்பரோட லாஸ்ட் லொகேஷன் எனக்கு வேணும். அதே மாதிரி நம்பர் சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா உடனே ட்ரேஸ் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார், ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். ஓகே. பாரதி, டோன்ட் வரி, மனோக்கு ஒன்றும் ஆகாது. சொல்லுங்க தேவராஜ். சார், இந்த நம்பர் திருவேற்காடு பக்கத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். லாஸ்ட் லொகேஷன் அங்கதான் சார் காட்டுது. நம்ம ட்ரேஸ் பண்ணதுல இப்போ வரைக்குமே 2 நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஆன் ஆகவே இல்லை சார். ஃபர்தரா எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் சார். அந்த லொகேஷனே உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூ. சந்தோஷ், ஆதி, அந்த 2 நம்பரும் லாஸ்ட் லொகேஷன் ஒரே இடத்த தான் காட்டுது. மேபி நீங்க சொன்ன அந்த பர்சன் அங்கேதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சந்தோஷ். நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன். நான் அந்த ஏரியாவோட லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மனோவோட லாஸ்ட் லொகேஷன் கிடைச்சிருச்சு. நான் போய் லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோட மனோவை தேடுறேன். இல்ல அதே, மனோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நானும் உங்க கூட வரேன். பாரதி ப்ளீஸ், போற இடம் என்ன எப்படின்னு எதுவும் தெரியாது. நீங்க சேஃபா இருக்கணும். ப்ளீஸ் ஆதி, நானும் உங்க கூட வரேன். சரி, சொன்னா கேட்க மாட்டீங்க, வாங்க போலாம். பாரதி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? மனோவுக்கு எதுவும் ஆயிருக்காது. இன்னும் எவ்வளவு தூரம் காட்டுது லொகேஷன்? இன்னும் கொஞ்ச தூரம் தான் காட்டுது. பாரதி, இதான் சந்தோஷ் அமிச்ச லொகேஷன். மனோ இங்கதான் எங்கேயோ இருக்கான். நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆதி, உங்களை தனியா அனுப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் உங்க கூட வரேன். பாரதி, புரியாம பேசாதீங்க. நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறதா ரிஸ்கே. நீங்க காருக்குள்ளேயே சேஃபா இருங்க. நான் வெளியில லாக் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா நீங்க உள்ள இருந்தே லாக் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆதி, பத்ரம் ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன் பாரதி. மித்ரா, மித்ரா இங்க என்ன பண்றா? நிஷா, என்ன வாளுங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? இப்படி ஆயிடுச்சு. எப்படி கோட்டை விட்டாங்கன்னே தெரியல. ஆளுங்க அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. பாரதிக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதுல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நிஷா. நான் பார்ட்டிக்கு வந்ததே தப்பு. அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். நிஷா, நான் திரும்பவும் கேக்குறேன், அவன் சொன்னதெல்லாம் உண்மையா? அப்போ அவன் பாரதியோட தம்பி இல்லையா? ஆமா மித்ரா, நம்ம பாரதிய கொலை பண்றதுக்காக பாரதிக்கு வளகாப்பு நடக்க இருந்த கல்யாண மண்டபத்துல கேஸ் சிலிண்டர் பாம்பு செட் பண்ணிருந்தோம்ல. ஆனா அன்னைக்கு செத்து போனது மனோவோட அக்காவும் அவனோட ஃபேமிலியும். அன்னைக்கு பாரதி அங்க இருந்திருக்கா. அங்கதான் பாரதியும் மனோவும் மீட் பண்ணிருக்காங்க. நடந்த அந்த பாம் பிளாஸ்ட்ல பாரதி செத்து போயிட்டான்னு நிம்மதியா இருந்தேன்.
அதுக்குள்ள ஆதிக்கும் எனக்கும் நடுவுல அந்த பாரதி வந்ததுதான் அவ பண்ண தப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரதி உயிரோட தான் இருக்கான்னு நீ சொன்னப்போ அப்போவே அவளை கொன்னுடணும்னு தோணுச்சு. ஆனா அதே பாரதி குடும்பத்தோட ஏன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது நிஷா. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் அந்த பாரதியை குறி வச்சு எது பண்ணாலும் அது எனக்கு எதிராவே திரும்புது. இதுக்கு மேலேயும் அவங்கள விட்டு வைக்க கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த மனோ நம்ம கையில கிடைக்கணும். மனோ தப்பிச்சு போய் இந்த விஷயம் மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பயப்படாத நிஷா, உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பாரதிக்கு தெரியாது. அன்னைக்கு நான் பார்ட்டியில பாரதிய பார்த்தப்போ நான் ஆதியோட ஃப்ரெண்டு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாதான் தெரியும்னு சொல்லியிருக்கேன். சோ நான் மாட்டினா கூட பாரதிக்கு உன் மேல சந்தேகம் வராது. என் ஆளுங்க எப்படியும் அவனை பிடிச்சிருவாங்க. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி கொன்னுடுவேன். ஆமா மித்ரா, நம்ம பாரதியை கொலை பண்றதுக்காக பாரதிக்கு வளகாப்பு நடக்க இருந்த கல்யாண மண்டபத்துல கேஸ் சிலிண்டர் பாம்பு செட் பண்ணிருந்தோம்ல. ஆனா அன்னைக்கு செத்து போனது மனோவோட அக்காவும் அவனோட ஃபேமிலியும். நடந்த அந்த பாம்பு பிளாஸ்ட்ல பாரதி செத்து போயிட்டான்னு நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ள ஆதிக்கும் எனக்கும் நடுவுல அந்த பாரதி வந்ததுதான் அவ பண்ண தப்பு. இவ இவ்ளோ கேவலமானவளா? ஆதிக்காக எவ்வளவு கொடுமையான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கா. எனக்காக மண்டபத்துல வச்ச பாம்ல மனோவோட மொத்த குடும்பமும் கருகி போயிடுச்சு. அவங்களோட சேர்ந்து எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க.